கற்பழிப்பு நடக்கத்தாயா செய்யும், கஞ்சா குடிக்கத்தாயா செய்வான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது மட்டும் தானே அது மட்டும் தானே இப்ப அவர் பேர்ல எங்க அண்ணன் பேர்ல ஒரு குறையா இருக்கு. இன்னொரு வாட்டி நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைப்போம். 100 கற்பழிப்பு ஒரு 75 மாறும், அவ்வளோதான். 25 குறைச்சிடுவோம். இங்கே மாணவன் பூரா இப்போ கஞ்சா அடிச்சுட்டு கஞ்சா மாத்திரை போட்டுருக்கான், அதை கொஞ்சம் குறைப்போம், அவ்வளோதான். அப்போது அந்த அம்மாவுக்கு அரசியலே தெரியாது, மக்களை பற்றி தெரியாது, சமூக நீதி தெரியாது. இன்னொரு ஜோக்கு சொல்லட்டுமா? 2014 மக்கள் நல கூட்டணிக்கு இந்த அம்மா விஜயகாந்தோட பேச்சுவார்த்தையில் கலந்துக்குது. அப்போ தான் சொல்லிச்சான், தெனாவட்டா கால்மே காலை போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டு, கம்யூனிஸ்டுகளை போய் கம்யூனிஸ்ட்கார மார்க்ஸ், ஏங்கல்ஸு, லெனின் எல்லாம் போய் விஜயகாந்த் கல்யாணம் பண்ணுறத துண்டை பிடிச்சி படுத்து கிடக்கிறாங்க. மார்க்ஸோட தியாகம் பண்ண, லெனின் ஏங்கிள்ஸோட தியாகம் பண்ண, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நாசமாக போச்சு. அப்போது அந்த அம்மா சொல்லிச்சான், நம்ம கூட்டணியில் பிஜேபி கொண்டு வந்துருவோன்னு, இந்த கூட்டணியில் பிஜேபி கொண்டு வந்துருவோன்னு தான். இப்போ 2 கம்யூனிஸ்ட்கள் சொன்னாங்களா, பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் சார், நாங்கள் டெல்லியில் பேசிக்கிறோம், உங்கள் தலைமைக்கு டெல்லியோட பேசிக்கிறோம். யார் சொன்னது? பிரேமலதா தான். உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையோடு நாங்கள் பேசிக்கிறோம் ஐயா, அவங்ககிட்ட பேசிட்டா நீங்கள் என்ன இல்லை லெட்டர் பேடு தானே பின்னாடி வந்துடுவீங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு அகில உலக அளவில், இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகளும் பிஜேபியும் எதிரெதிர் முகாம்ங்கிற அரசியலே தெரியல, அடிப்படையே தெரியல. எப்படி ஆளும் பாருங்க.